அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மண்டபம் மீன்பிடி துறைமுகத்திற்கு செல்லும் பாலத்தில் திடீரென விழுந்த பள்ளம் ஏற்படுத்தியிருக்கிறது தண்ணீர் லாரி. மண்டபம் மீன்பிடி துறைமுகத்திற்கு செல்லும் பாலத்தில் லாரி கவிழ்ந்து பள்ளத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பாலத்தின் நடுவே ஏற்பட்ட பள்ளத்தில் சிக்கிக்கொண்ட மினி லாரி மீன்பிடி உபகரணங்களை கொண்டு மீட்கப்படுகிறது. மினி லாரியின் எடையை தாங்க முடியாமல் பாலம் உடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மினி லாரியின் எடையை தாங்க முடியாமல் பாலம் உடைந்ததாக தகவல் தெரிவிக்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மண்டபம் மீன்பிடி துறைமுகத்திற்கு செல்லும் பாலத்தில் தண்ணீர் லாரி கடலில் கவிழ்ந்து விழுந்து பள்ளத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சேதுகுமரன். வணக்கம் சேதுகுமரன், இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. கண்டிப்பான சார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்து உள்ள மண்டபம் மீன்பிடி வடக்கு கோயில்வாடி துறைமுகத்தில் தினந்தோறும் மீன்பிடி செல்வதற்காக அந்த துறைமுகத்துக்கு மீனவர்களுக்கு தண்ணீர் மற்றும் உணவுகள் வழங்குவதற்காக வாகனங்கள் வந்த வழியாக செல்லும் இந்த கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் பாலத்தில் 50 வருஷம் ஆண்டு பழமையான பாலமானது. இந்த பாலத்தை அகற்றிவிட்டு புதிய பாலம் கட்டித்தந்து தொடர்ந்து மீனவர்கள் கோரிக்கை வைத்தனர், மாவட்ட நிர்வாகத்துக்கு கோரிக்கை வைத்தனர். ஆனால் அது இந்த கோரிக்கை ஏற்றில்லாமல் இந்த பாலம் பழமையானதால் இன்று அந்த வழியாக வழக்கம் போல் மீன்பிடி துறைமுகத்துக்கு உணவுப் பொருட்கள் மற்றும் தண்ணீர் ஏற்றி வந்த லாரி பாரம் தாங்காமல் பாலம் உடைந்து தலைகுப்பை கலந்தது. இதனால் வாகனத்தில் இருந்த 2 பேருக்கு ஓட்டுநர் மற்றும் கிளீனர் மற்றும் 2 பேருக்கு சிறிய காயங்கள் ஏற்பட்டு உயிர் பின்னர் மற்றும் அந்த பாலத்தை அப்புறப்படுத்தி அந்த வாகனத்தை அப்புறப்படுத்துவதாக மீன்பிடி ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து இந்த பாலத்தை அகற்றி புதிய பாலம் கட்டித்தரும்படி அந்த பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சேதுகுமரன்.